மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேத பாதிப்பை பார்வையிட்டு வரக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். பருவநிலை மாற்றம் இதன் காரணமாக தொடர்ந்து அடிக்கடி பெரும் புயல்கள், பெரும் வெள்ளம், பெரும் மழைகள் வரும், கடுமையான வறட்சி வரும், அடுத்தது புதிய நோய்கள் வரும், இதெல்லாம் சொல்லிட்டு வரும், உணவு தட்டுப்பாடெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், நடந்துட்டு வருது. அல்ல அதனால இன்னும் அரசு நடவடிக்கை எடுத்தது போன்று எங்களுக்கு தோணல. அதிக பாதிப்பு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலியை விட அதிக பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம். அங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில், அதாவது கணக்கெடுக்கின்ற வரலாற்றில், மழை கணக்கெடுக்கின்ற வரலாற்றில் அதிகமான மழை ஒரே நாளில் ஒரு இடத்துல பெஞ்சது 2019 அக்டோபர் மாதம் அவிலாஞ்சின்னு ஒரு ஊர்ல, ஊட்டி பக்கத்து அவிலாஞ்சியில் 911 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது ஒரு நாள்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க காயல்பட்டினத்தில் இந்த பெரும் மழையில 950 மில்லிமீட்டர் ஒரே நாள்ல மழை பெஞ்சிருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஓராண்டு சராசரி மழை பாத்தீங்கன்னா 950 மில்லிமீட்டர், 95 சென்டிமீட்டர் ஒரு ஆண்டிற்கு மழை. அந்த காயல்பட்டினத்தில் ஓராண்டு மழை அங்க ஒரு நாள்ல பெய்ஞ்சிருக்குது. ஸ்ரீவைகுண்டத்தில் கிட்டத்தட்ட 630 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது, மழை பெய்திருக்கிறது சுத்தி அந்த பகுதிகள். அதனால இத்தனைக்கும் இது புயல் காலம் கிடையாது, இது பருவ காலம் தான். வடகிழக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த பக்கத்துல தண்ணி அவ்வளவா வராது, இங்க தென்மேற்கு தான், வடகிழக்கு அந்த சென்னை அந்த பக்கத்தில் சார்ந்து தான் வரும் மழை. ஆனாலும் இப்போ பருவம் மாறிட்டு வர்றதுனால இது போன்ற சீற்றங்கள் அடிக்கடி வரப்போகுது. இதுதான் பல முறை எச்சரிக்கை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனாலும் வரத்துக்கு முன்பு அரசு நடவடிக்கை எடுக்காது, வந்ததுக்கு பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இப்போ நான் இந்த என்ன பகுதி இது, ராஜகோபாலபுரம், நெல்லை நகரத்து புறநகர், நெல்லை புறநகர் பகுதியில் ராஜகோபாலபுரம் பகுதி. இது தண்ணி வந்த உடனே கிட்டத்தட்ட மழை பெஞ்சு இங்க தாமிரபரணி தண்ணி வரல, மழை தண்ணி தான். இங்க தண்ணி கிட்ட ஒரு 8-9 அடி தண்ணிக்கு வந்துடுச்சு. என்னன்னா இங்க தண்ணி வெளியேற்றுவதற்கு வழி இல்லை, ஒரு சின்ன ஒரு 2 அடி வாய்க்கால் தான் இருக்கிறது, அது போதுமானது கிடையாது. இதுதான் மிட்டிகேஷன் சொல்றது. ஏன்னா அடிக்கடி இந்த மழை வரப்போகுது. இது போன்ற ஆங்காங்கே ஆய்வுகள் நடத்தி இந்த தண்ணி எப்படி அப்புறப்படுத்தலாம், வெளியேற்றலாம், வாய்க்கால்கள் கட்டி டைவர்ஷனரி கெனால்ஸ் எல்லாம் இருக்குதா இல்ல, இது சுத்தி நெல்லைக்கு ஒரு டைவர்ஷனரி கெனால், இது தாமிரபரணியில் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அதை டைவர்ட் பண்ணி இதெல்லாம் திட்டமிட வேண்டும். சென்னையில நான் சமீபத்தில் மழை வந்தது, புயல் அடிச்சனால் மழை வந்தது, அங்க அவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தது. சென்னைக்கு இன்னும் திட்டமிட்டாங்களான்னா இல்ல, இடுவாங்களான்னா தெரியல. அதுக்காக தான் நான் சொன்னேன். வெள்ள பாதிப்பு தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய செய்தியாளர் சந்திப்பை நேரலையில் பார்த்தோம்.